அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதைப் போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்படவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டுதான் காணப்படுகின்றது. மேலும் ஈரான் 3 நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. உண்மையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே என்ன நடக்கின்றது? குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை அதிரடியாக ஆரம்பித்த ஈரானி IRGC பாதுகாப்பு படைப்பிரிவினரும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்திஸ்தான் பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் அவர்களுடைய மிக முக்கியமான தளங்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக திருப்பி அனுப்பப்படும் அதிக எண்ணிக்கையிலான கப்பல்களும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களும் ஈரானி IRGC இராணுவத்தின் தரமான அறிவிப்புகளும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை ஈரான் அமெரிக்காவுக்கு வழங்கப் போகின்றதா? ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக்கப்பட போகின்றதா? இவை தொடர்பாக இறுதி முடிவுகளை அறிவித்த ஈரானிய தலைமைகள். லெபனானில் தரைவழி தாக்குதல்களை தொடர்வதாக அறிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தமும் நெட்டன்யாகுவின் அறிவிப்புகளும். லெபனானிய களத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்றிருந்தன. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பின்ஜபில் பிரதேசத்திலும் கியாம் பிரதேசத்திலும் உச்ச மோதல்கள் நடைபெற்றிருந்தன. போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பு பின்ஜபில் பிரதேசத்தையும் கியாம் பிரதேசத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கிவிட வேண்டும் என்பதற்காகவும் குறித்த பகுதிகளிலே எஞ்சிருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கிவிட வேண்டும் என்பதற்காகவும் குறித்த பிரதேசங்களுக்குள் லெபனானிய மக்கள் மீண்டும் நுழைந்து அவர்களுடைய இருப்பிடங்களை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காப்பட் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. பின்ஜபில் பிரதேசத்தையும் கியாம் பிரதேசத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையே மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே பின்ஜபில் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பின்ஜபிலின் வடக்கு பிரதேச நிலை கொண்டிருந்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கவச படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கவச வாகனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் ஒரு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய 35க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த கட்டிடத்தினை சுற்றி வளைத்து கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கட்டளை தளபதிகளும் அதிகளவான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதே போன்று கிட்டத்தட்ட 4 கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த கட்டிடங்களுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த இழப்பை மூடி மறைப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு எங்களுடைய தரைப்படைக்கு உதவுவதற்காக எங்களுடைய விமானப்படை முழுமையாக களமிறங்கி இருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய போர் விமானங்களில் இருந்து குண்டுகள் தவறாக கீழே விழுந்து விட்டன. கீழே விழுந்த குண்டுகள் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அதிகாரிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே விழுந்தது. இது மனித தவறின் மூலமாகவும் போர் விமானத்தில் ஏற்பட்டிருந்த சில தொழில்நுட்ப கோளாறுகள் மூலமாகவுமே இந்த குண்டுகள் குறித்த பிரதேசத்தில் வீழ்ந்து இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இவ்வாறு தவறுதலாக குண்டு வீழ்ந்ததன் காரணமாகவே இஸ்ரேலிய இராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள், படுகாயமடைந்துள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ வானொலிக்கு அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை மூடிமறைக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இவ்வாறான போலியான அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 40 நாட்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை நாங்களே முழுமையாக தக்க வைத்துக் கொள்வோம். தெற்கு லெபனானினுடைய எந்தெந்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய இராணுவம் நிலை கொண்டிருக்கின்றதோ அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய இராணுவம் நிலை கொண்டிருக்கும். எங்களுடைய தரைவழி தாக்குதல்கள் இன்னும் முடிவடையவில்லை. நாங்கள் தற்காலிகமாகவே இந்த தாக்குதல்களை நிறுத்தியுள்ளோம். அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவே இந்த தாக்குதல்
தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. 10 நாட்களுக்கு பின்பு போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலமாக அறிவிப்போம். அதுவரையிலும் நாங்கள் இந்த தாக்குதல்களிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்தார். ஆனால் களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கி இருந்தது. பின்ஜபீல் பிரதேசத்திலிருந்தும் கியாம் பிரதேசத்திலிருந்தும் இன்னும் பல பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. இதற்கமைவாக ஐட்டரூன் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியதற்கு பின்பு குறித்த பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த லெபனானிய மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொடிகளை கிழித்தெறிந்திருந்தார்கள். ஐட்டரூன் பிரதேசத்தை நாங்கள் முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம் என்றும் அறிவித்திருந்தார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகள் வெளியாக இருந்தன. அவற்றை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று பின்ஜபீல் பிரதேசத்திலும் கியாம் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கிவிட்டன. தற்போது பின்ஜபீலினுடைய எல்லை பிரதேசத்திலும் கியாபினுடைய எல்லை பிரதேசத்திலும் மாத்திரமே நிலை கொண்டுள்ளார்கள். எனவே போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பத்தில் இருந்ததை போன்றே தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது அதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருக்கும். அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹூ காணொலி ஒன்றின் மூலமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். என்னுடைய நண்பர் மற்றும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவே நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தியுள்ளோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவே லெபனானில் 10 நாட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலமாக மாற்றுவதே எங்களுடைய மிக முக்கியமான பணியாகும். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக யுத்த நிறுத்தம் சில காரணங்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான காரணத்தினை நீங்கள் நிச்சயமாக 10 நாட்களுக்கு பின்பு உணர்ந்து கொள்வீர்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் எஞ்சிருக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இவை தொடர்பான மேலதிக தகவல்களை தற்போது வெளியிடுவதற்கு நான் விரும்பவில்லை. மேலும் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு பின்பு நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை உச்சளவில் மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். நேற்று இரவு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். லெபனானில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்தத்திற்கமைவாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை வர்த்தக கப்பல்களுக்காக மாத்திரம் திறக்கும். ஈரான் இஸ்லாமிய குடியரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடங்களை பயன்படுத்தி இந்த வர்த்தக கப்பல்களுக்கு பயணிக்க முடியும். மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒருங்கிணைப்போடு இவற்றை மேற்கொள்ள வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அதே நேரம் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்திலே இந்த கருத்துக்களை பதிவிட்டதை தொடர்ந்து அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையாக திறந்து விட்டது. தற்போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையான போக்குவரத்துக்கு தயாராக இருக்கின்றது. அனைத்து கப்பல்களும் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பயணிக்க முடியும். ஆனால் ஈரானோடு எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் வகையில், ஈரானோடு ஒப்பந்தம் முடிக்கப்படும் வரையில், ஈரான் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரையில் நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் மீதான முற்றுகையை நிறுத்தப் போவதில்லை. ஈரானுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய முற்றுகையை நிறுத்தப் போவதில்லை. அதே நேரம் ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திரும்பவும் மூடாது என்று எங்களுக்கு உறுதி அளித்துள்ளது. நாங்கள் இதற்கு பிறகு ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மூடப் போவதில்லை. உங்களுடைய அனைத்து கப்பல்களையும் பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியும் என ஈரான் எங்களுக்கு உறுதி அளித்துள்ளது. அதே போன்று ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய கூறுகளை எங்களிடம் ஒப்படைப்பதாகவும் அறிவித்துள்ளது. இதற்கு நாங்கள் B2 போம்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களாகும். இவை லெபனானை பாதிக்காது. இந்த ஒப்பந்தங்களுக்கும் லெபனானுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இருக்காது. லெபனான் தனியாகவே கையாளப்படும். லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து முடிப்பேன். இஸ்ரேல் இதற்கு பிறகு லெபனான் மீது குண்டுகளை வீச தேவையில்லை. லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்திவிட வேண்டும். லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதே போன்று அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகளை அகற்றி வருகின்றன அல்லது முழுமையாக அகற்றிவிட்டார்கள். இதனால் எல்லா எண்ணெய் கப்பல்களும் பாதுகாப்பாக ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பயணிக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பல கருத்துக்களை பதிவுகளாக வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான பதிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். அவற்றை சுருக்கியே நான் தற்போது கூறியிருந்தேன்.
அண்டப்புழுகன் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பின்பு அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் ஒருபடி மேலே சென்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்கள். அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது, டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது, போரானது முடிவுக்கு வந்துவிட்டது, ஈரான் சரணடைந்து விட்டது, யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக ஒப்படைப்பதற்கு தயாராகிவிட்டது. இவ்வாறு ஈரான் யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக ஒப்படைப்பதற்கு ஈடாக அமெரிக்கா $20 பில்லியன் வழங்குவதற்கு ஈரானினுடைய சொத்துக்களை விடுவிப்பதற்கு சம்மதித்துள்ளது. ஈரானியர்கள் தோற்றுவிட்டார்கள், உலக அமைதி ஏற்படுத்தப்பட்டுவிட்டது என அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அதிகளவான இந்திய ஊடகங்களும் பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்கள். அடுத்து அண்டப்புழுகன் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பின்பு ஈரானிய தலைமைகள் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஈரானிய IRGC ராணுவத்தின் தளபதிகளில் ஒருவர் தஸ்னிம் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சரக்கு கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் பயணிப்பதற்கு 3 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. முதலாவது நிபந்தனை, இந்த கப்பல்கள் சரக்கு கப்பல்களாக வர்த்தக கப்பல்களாகவே இருக்க வேண்டும். எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் அனுமதிக்கப்பட மாட்டாது. இராணுவ கப்பல்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரக்கு கப்பல்கள் அமெரிக்காவோடோ இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடோ அமெரிக்க இராணுவங்களோடோ தொடர்பில்லாத சரக்கு கப்பலாகவே இருக்க வேண்டும். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டினுடைய சரக்கு கப்பலும் அனுமதிக்கப்பட மாட்டாது. இரண்டாவது நிபந்தனை, இந்த கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மத்திய பாதையினூடாக பயணிக்க முடியாது. ஈரானினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதையின் மூலமாகவே பயணிக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முன்பு IRGC ராணுவத்தின் கடற்படையோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஈரானிய கடற்படையினுடைய முழுமையான அனுமதியை பெற்றுக்கொண்டு ஈரானிய கடற்படையினுடைய ஒருங்கிணைப்புக்கு அமைவாகவே இந்த கப்பல்கள் பயணிக்க முடியும். ஈரானிய கடற்படையினுடைய அனுமதியை பெற்றிருக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படும். இந்த 3 நிபந்தனைகளுக்கு அமைவாகத்தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சரக்கு கப்பல்களினால் பயணிக்க முடியும். அதுவும் லெபனானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்தின் விளைவாக மாத்திரமே இந்த சரக்கு கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தஸ்னிம் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் தீய அமெரிக்க ஆட்சியை பின்வாங்கியதன் விளைவாகவும் லெபனானிலே யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதன் விளைவாகவுமே சில வர்த்தக கப்பல்களுக்கான அனுமதியை நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் இந்த வர்த்தக கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் ஈரானுக்கான கட்டணத்தினை செலுத்தியதற்கு பின்பே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக அனுமதிக்கப்படும். ஈரானிய கடற்படை இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டதற்கு பின்பே அனுமதிக்கப்படும். அமெரிக்காவினுடைய முற்றுகைக்கு மத்தியில் ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்கின்றன. மேலும் கடற்படை முற்றுகை தொடர்பாக அந்த இழிவான மஞ்சள் நாய் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு கேலி கூத்தாகும். இழிவான மஞ்சள் நாயினுடைய கடற்படை முற்றுகையானது ஒரு மிகப்பெரிய தோல்வியாகும். மேலும் இந்த இழிவான மஞ்சள் நாய் தற்போது பல போலி பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றது. மேலும் இந்த பிரச்சாரங்களினால் இந்த இழிவான மஞ்சள் நாயே மேலும் அவமானப்படுத்தப்படும் என ஈரானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சயீத் மஹமூத் நபாவியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் எக்ஸ் தளத்திலே வரைபடம் ஒன்றை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எவ்வாறு வர்த்தக கப்பல்கள் பயணிக்க வேண்டும், எவ்வாறான கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதனை ஈரானிய ராணுவம் தான் தீர்மானிக்கும். சமூக ஊடக வலைத்தளத்தில் பதிவிடப்படக்கூடிய பதிவுகள் அல்ல. குறித்த வரைபடத்திலே ஈரான் காண்பித்திருக்கக்கூடிய பாதையை பயன்படுத்தியே கப்பல்கள் செல்ல வேண்டும். மேலும் IRGC ராணுவத்தின் அனுமதியை பெற்றிருக்கக்கூடிய வர்த்தக சரக்கு கப்பல்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்படும். அமெரிக்கா ஈரானிய கப்பல்களுக்கு எதிராக ஏதாவது இடையூறுகளை மேற்கொண்டால், ஈரானிய கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அடுத்த சாகசத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான இறுதி அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியம் என்பது ஈரானிய மண்ணை போன்று எங்களுக்கு புனிதமானதாகும். அது எந்த சூழ்நிலையிலும் வேறு நாட்டிற்கு மாற்றப்பட மாட்டாது. செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் ஈரானை விட்டு செல்லாது. டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக வலைத்தளத்திலே பதிவிடக்கூடிய கருத்துக்கள் போலி பிரச்சாரங்கள். நாங்கள் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டல்களை ஒப்படைப்பதாக யாரிடமும் அறிவிக்கவில்லை. ஈரானிய மண்ணை நாங்கள் எவ்வாறு விற்றுக் கொடுக்க மாட்டோமோ அதே போன்றே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் நாங்கள் விற்றுக் கொடுக்க மாட்டோம். மேலும் யுரேனியம் செறிவூட்டல் பூச்சியமாக்கப்படாது. செறிவூட்டல் என்பது எங்களுடைய உரிமை. எங்களுடைய உரிமையை தட்டி பறிப்பதற்கு அவர்கள் யார்? மேலும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் பூச்சியமாக்க மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய போலி பிரச்சாரங்கள் தொடர்பாக நீங்கள் அவர்களிடமே கேள்விகளை எழுப்பிக் கொள்ளுங்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
இதே போன்று நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபொழுதும் அமெரிக்காவிடமோ மூன்றாம் தரப்பு நாட்டிடமோ ஒப்படைக்கப் போவதில்லை என்றும் ஈரான் ஒருபொழுதும் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்காது என்றும் ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் அரசியல் தலைமை அதிகாரிகளும் ஈரானிய ஊடகங்களுக்கு தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையேற்றத்தினை குறைப்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய உளவியல் போரை மேற்கொள்வதற்காகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு நம்பிக்கையை வரவழைத்து எப்படியாவது அவர்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்க வைப்பதற்காகவும் அமெரிக்காவினுடைய போலியான வெற்றியை அறிவிப்பதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிரச்சாரங்களின் விளைவாக எண்ணெய் விலையானது பல மடங்கினால் குறைந்திருந்தது. இதை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பும் மருமகன் ஜரேட் குஷ்னரும் பல எண்ணெய் வியாபாரங்களை மேற்கொண்டுள்ளார். இதற்கு முன்பும் இவ்வாறு தான் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பும் மருமகன் ஜரேட் குஷ்னரும் பல பில்லியன் டாலர்களை லாபமாக அடைந்து கொண்டார்கள். அதே போன்றே தற்போதும் இந்த போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு பல பில்லியன் டாலர்களை லாபமாக அடைந்து கொண்டுள்ளார்கள். அத்தோடு அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய போலி பிரச்சாரங்களை நம்பி பல கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்காக வருகை தந்திருந்தன. மேலும் இந்த சரக்கு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் ஈரானிய கடற்படையினர் முழுமையாக திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய பல ஆதாரங்கள் வெளியாக இருந்தன. கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த ஆதாரங்களை வெளியிட்டிருந்தன. குறித்த காணொலியின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எவ்வாறு கப்பல்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றது என்பதனையும் உங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். மேலும் கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் ஈரானோடு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய 3 சரக்கு கப்பல்களுக்கு மாத்திரமே ஈரானிய கடற்படையினர் அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை வேளையில் இந்தியாவுக்கு சொந்தமான பாக்கியலட்சுமி என்கின்ற சரக்கு கப்பலும் வருகை தந்திருந்தது. மேலும் குறித்த சரக்கு கப்பலானது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருகை தந்த கப்பலாகும். மேலும் இந்த கப்பலை ஈரானிய கடற்படையினர் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அதிகளவான கப்பல்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை நம்பி வருகை தந்த அதிகளவான கப்பல்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டு வருகின்றன. பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஈரானின் வடமேற்கு பிரதேசமான கூசஸ்தான் பிரதேசத்திலே அதிகளவான RPG ஏவுகணைகளையும் கண்டுபிடித்துள்ளார்கள். ஈரானிய பெசிச் பாதுகாப்பு படைப்பிரிவினர் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான RPG ஏவுகணைகளை கைப்பற்றியுள்ளார்கள். குர்திஸ் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் மூலமாகவே குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு இந்த RPG ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஈரானிய இராணுவத்தினர் ஈராக் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். நேற்றிரவு மாத்திரம் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 3 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலிலே குர்திஸ் பிரிவினைவாதிகளுடைய பல முக்கியமான தலைவர்களும் தளபதிகளும் உறுப்பினர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களுடைய 3 ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் தற்போது குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்கான எல்லாவிதமான பதிலடி தாக்குதல்களையும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.